சென்னை எழும்பூரில் இருந்து கடந்த 6ஆம் தேதி கிளம்பிய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரம் சென்றபோது 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக பணத்தை கொண்டு சென்றதாக கைதான 3 பேர் வாக்குமூலம் அளித்தனர். இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நயினார் நாகேந்திரன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி சம்மனில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழு தயாரித்த பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி இன்று வெளியிட்டார். மோடி கேரண்டி என தேர்தல் அறிக்கையில் அச்சிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை லோக்சபா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாளை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார். அறிவை கொடுக்கும் கல்வியை அரசால் கொடுக்க முடியவில்லை, தனியாரில்தான் தரமான கல்வி கிடைக்கிறது என மக்கள் நம்புகின்றனர். தனியார் கொடுக்கும் நீரை அரசால் கொடுக்க முடியவில்லை, தனியார் கொடுக்கும் மருத்துவத்தை அரசால் கொடுக்க முடியவில்லை என்றால் தனியாரிடம் அரசு தோற்றுவிட்டதாகத்தானே அர்த்தம். டாஸ்மாக் திறப்பதில் பாஸ்மார்க் வாங்கியுள்ளது என பேசினார். பாகிஸ்தானில் மரண தண்டனை கைதியான இந்தியர் சரப்ஜித் சிங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்க அமைப்பின் நிறுவனர் ஹபஸ் சயீதின் நெருங்கிய கூட்டாளியான அமீர் சர்பராஸ் தம்பாவை டூவீலரில் வந்த மர்ம நபர்கள் லாகூர் இஸ்லாம்புர பகுதியில் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டுவரப்படும் என பாரதிய ஜனதா தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவோம், ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது. கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் செய்தார். அவர் பேசுகையில், இண்டி கூட்டணி மாலுமி இல்லாத கப்பல் போன்றது. தமிழக வாக்காளர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் மோடி அரசிற்கு ஓட்டளிக்க வேண்டும் என பேசினார். கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது வானதி பேசுகையில், 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி. அவர் 3வது முறை பிரதமராக பாஜக செந்தில்நாதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் 80% தள்ளுபடியுடன் மருந்துகள் கிடைக்கும். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும். 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்களுக்கு ரூபாய் 1க்கு சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும். லாரி டிரைவர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓய்வு மையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகள் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பாரதிய ஜனதா வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு, முத்ரா கடன் உதவி ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்துக் கொள்ளலாம். குறைந்த விலையில் பைப் மூலமாக கேஸ் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் புல்லட் ரயில் திட்டம் விரிவுபடுத்தப்படும். நிலவில் மனிதன் தரையிறங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். வந்தே பாரத் ரயில் சேவைகள் அதிகரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. 25 கோடிக்கு அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்பு, 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற இலக்கு, 22 வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை, இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற நடவடிக்கை, ஊழலை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச ரேஷன் பொருட்கள் மேலும் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். மேலும் 3 கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும். பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளுக்கு கூடுதல் அதிகாரம். திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும். தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவை நிலைநிறுத்த வலிமையான அரசு தேவை. உங்களின் ஓட்டே வலிமையான இந்தியாவை கட்டமைக்கும். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இந்தியாவை திவாலாக்கிவிடும் என பிரதமர் மோடி கூறினார். நாட்டை அபாய நிலையில் தள்ள காங்கிரஸ் விரும்புகிறது. நாட்டை எந்த திசையில் இயக்க வேண்டும் என முடிவெடுக்க முடியாமல் இண்டி கூட்டணி குழம்பி வருகிறது. எனது 10 ஆண்டு கால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் ஹஷாங்காபாத் நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி காங்கிரஸ் MP ராகுலை விமர்சித்தார். ஒற்றை முடிவால் நாட்டில் வறுமையை ஒழிப்போம் என காங்கிரஸ் இளவரசர் ராகுல் கூறிய உறுதிமொழியால் ஒட்டுமொத்த நாடும் ஆச்சரியமடைந்துள்ளது. இத்தனை நாட்களாக இந்த மந்திரவாதி எங்கு மறைந்திருந்தார் என நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என்றும் மோடி பேசினார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்திற்கும் குடும்ப ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்த திமுகவின் உண்மை முகம் மக்களுக்கு தெரிந்துவிட்டதால் முதல்வர் ஸ்டாலின் பதற்றத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறார் என அண்ணாமலை கூறினார்.
மத்திய அரசு 29 பைசா தான் கொடுக்கிறது என உதயநிதி ஊர் ஊராக பொய் சொல்லும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசு 5.5 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துள்ளது என்று கூறியுள்ளார். முதலில் குடும்பத்துக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்கள் பொய் கதைகளை மக்கள் நம்பிய காலம் மலையேறிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின் பேசிய பிரதமர் மோடி, வளர்ச்சிக்கான இந்தியா என்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளோம். உலகம் முழுவதும் போர் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் வலுவான நிலையான அரசு அமைய வேண்டும் என்றார். பிரதமர் மோடி தலைமையில் சிறப்பான ஆட்சி நடத்தியுள்ளோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கினோம். பெண்கள் சக்தி போற்றப்படுகிறது. மோடியின் கேரண்டி 24 கேரட் தங்கம் போன்றது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் திருவள்ளுவர் பெயரால் உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைப்போம் என்றும், தமிழ் மொழியின் பெருமையை உலக அரங்கில் மேலும் அதிகரிக்க பாரதிய ஜனதா அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ் மொழியை மேலும் பல மடங்கு பெருமைப்படுத்தும் விதமாக வாக்குறுதிகள் வழங்கிய பிரதமர் மோடிக்கு நன்றி என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஜவுளி துணிகள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்களின் ஏற்றுமதியில் நாட்டிலேயே தமிழகம்தான் தலைசிறந்த மாநிலம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் சாதனைகளை மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் நிரூபிப்பதாக கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக 10.76 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்ததாம் மத்திய பாரதிய ஜனதா அரசு. இது அப்பட்டமான பொய்க்கணக்கு. ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் பூசுற்ற நினைக்கிறது பாரதிய ஜனதா அரசு என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறுதொழில் முனைவோர்கள் வங்கிகளில் வாங்கி திருப்பிச் செலுத்த வேண்டிய 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தாராளமாக நிதி வழங்கியது போல கூறிக்கொள்கிறது பாரதிய ஜனதா அரசு. எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும்? எங்கள் காதுகள் பாவமில்லையா என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக அசைக்க முடியாத இரும்பு கோட்டை, அதில் யாரும் ஊடுருவி ஓட்டை போட முடியாது என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் கூறினார். அதிமுக பற்றி விமர்சிப்பதை அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை என்பது வெற்று காகிதம். அதனால் எந்த பயனும் இல்லை என்றும் தெரிவித்தார். பாஜகவின் போலியான தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை நாடும் நம்பாது, மக்களும் நம்ப மாட்டார்கள். மோடியும் பாஜகவும் கடும் தோல்வியை சந்திப்பார்கள் என டெல்லி அமைச்சர் அதிஷி கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மொத்த செலவு டெல்லி சுகாதார பட்ஜெட்டை விட குறைவாக உள்ளது என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் டெல் ஆவிவ் நகருக்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் ஏர் இந்தியா நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. வேலூர் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் ஆம்பூர் அடுத்த அகரம்சேரி பகுதியில் வாக்கு சேகரித்தார். நான் வெற்றி பெற்றால் அகரம்சேரி பகுதியில் பாலாற்றில் தரைப்பாலம் கட்டித் தருவேன் என உறுதியளித்தார். என்னிடம் 3000 மருத்துவர்கள் உள்ளார்கள். அவர்களை 4 மாதத்திற்கு ஒருமுறை வேலூர் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு அனுப்பி இலவசமாக மருத்துவம் பார்ப்பேன் எனவும் சண்முகம் கூறினார். முன்னாள் முதல் மந்திரி மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. முசாஃபர் நகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் எங்கள் அரசு அமையும் போது மேற்கு உத்தரப்பிரதேசத்தை தனி மாநிலமாக அறிவிப்போம் என அதிரடியாக பேசினார். திருப்பத்தூர் மாவட்டம் நாமக்கர வட்டம் பகுதியைச் சேர்ந்த கவிதா இருசக்கர வாகனத்தில் காய்கறி வாங்க சென்றார். அவருக்கு வயது 41. திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையம் அருகே சென்றபோது தனியார் பஸ் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். மணிப்பூர் பாஜக மாநில தலைவர் சாரதா தேவி கூறுகையில், மணிப்பூர் மக்கள் கடந்த முறை பாஜகவிற்கு ஆதரவளித்தனர். இந்த முறை எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என நம்புகிறேன். மாநிலத்தில் இன கலவரத்தை தடுக்க தவறிவிட்டதாக கூறும் எதிர்க்கட்சிகள் குக்கிநாகா போராட்டம் 6 ஆண்டுகள் நீடித்தது. தற்போது முகாம்களில் தங்கியுள்ள 5000 பேருக்கு 29 சிறப்பு ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கரூர் அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பிரச்சாரம் செய்தார். வெங்கமேடு பகுதியில் உள்ள பல பகுதிகளுக்கு தங்கவேலை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று விஜயபாஸ்கர் வாக்கு சேகரித்தார். அதே பகுதியில் உள்ள கைத்தறி ஆலையில் நெசவு செய்து தங்கவேல் வாக்கு சேகரித்தார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் தங்கத்தேர் வீதியுலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர்தல் பிரச்சாரத்திற்கு வயநாடு செல்லும் ராகுல் சென்ட் மேரிஸ் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தில் நடைபெறும் அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், தனியார் தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். அதன் பின்னர் வயநாடு தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார்.
திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வித்தியாசமான முறையில் வாக்குறுதிகளை வெளியிட்டார். திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். பல்லடத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அவர் பேசுகையில், இது குரோதி ஆண்டு என்று சொல்வார்கள், எந்த குரோதமும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை யுஎஸ்எஸ் காலனிக்கு செல்பவர்களிடம் குடிமகன்கள் தினமும் தகராறு செய்தனர். பார் நிர்வாகிகளிடம் மூடக்கோரி வாக்குவாதம் செய்த பெண்கள் பாரை அடித்து நொறுக்கினர். ஆந்திராவில் முதல்வர் ஜெகன்மோகன் மற்றும் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு நடிகர் பவன் கல்யாண் மீது கல்வீசி தாக்கிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லில் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார். அதிமுக 4, தேமுதிக 4, எஸ்டிபிஐயும் 4, எங்களது வெற்றி கூட்டணியும் 4, வெற்றி கனியை இட்டும் நாளும் ஜூன் 4 என டி. ராஜேந்தர் போல் அடுக்குமொழியில் பேசி அசத்தினார். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சிலைமான், புளியங்குளம், சாமநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். தாய் புலி 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். நான் எனது அப்பாவின் கனவை நிறைவேற்றுவதற்கு 16 அடி அல்ல 32 அடி கூட பாய தயாராக இருக்கிறேன் என விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் பேசினார். பிரதமர் மோடி நாளை நெல்லை வருகிறார். அம்பாசமுத்திரத்தில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு அம்பையில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல்தான் பிரதமர் வேட்பாளர் என திமுக தலைவர் ஸ்டாலின் சூசகமாக அறிவித்தார். அதிமுக தலைவர்களின் போன் கால்களை உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் ஒட்டி கேட்பதாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவினர் புகார் அளித்துள்ளனர். கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்திற்காக ராகுல், ஸ்டாலின் வந்தனர். அவர்களின் வருகையை முன்னிட்டு போடப்பட்ட புதிய ரோடு தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் தொண்டர்கள் பாட்டு பாடுமாறு அன்பு கட்டளையிடுகின்றனர். தொண்டர்களுக்காக சீமான் பாடகராக மாறி பாட்டு பாடி அசத்துகிறார். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பெயரில் வெவ்வேறு சின்னங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் குழப்பமடைந்துள்ளனர். மதுரை ஓப்புள படித்துறை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பிரச்சாரம் செய்தார். பாஜக அரசை அகற்ற தமிழகம் நாட்டுக்கே வழிகாட்ட வேண்டும் என பேசினார். காங்கிரஸ் எம்பி ராகுலால் திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாது, ஸ்வீட் தான் வாங்கி கொடுக்க முடியும், அதான் ஸ்வீட் வாங்கி கொடுத்துள்ளார் என தமிழிசை சவுந்தரராஜன் கிண்டலாக பேசினார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து 500க்கும் மேற்பட்ட பைக்கில் தொண்டர்கள் பேரணியாக சென்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயிலில் புதிய நீதி கட்சி மாநில வணிகர் அணி தலைவர் வினோத் வீட்டில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 8.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவனேசனுக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ், தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் ஆகியோர் நடைபயிற்சி சென்றவர்களிடம் ஓட்டு சேகரித்தனர். அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் இறகுபந்து விளையாடியவர்களிடமும் ஓட்டு கேட்டனர். பின்னர் காமராஜ், சுதீஷ் ஆகியோர் இறகுபந்து விளையாடினர். மத்திய சென்னை பாரதிய ஜனதா வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் எழும்பூர் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய வரும்போது பொதுமக்கள் கேள்வி கேட்பார்கள் என அஞ்சி நடுங்கி போலீஸ் புடைசூழ வருவதாக அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் விமர்சித்துள்ளார். உங்களை எல்லாம் தூரத்திலே வச்சு பிரச்சாரம் செய்தவங்க திமுகவினோட வேட்பாளர். அதனால இவங்களுக்கு எல்லாம் தக்க பாடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி பிரச்சாரம் செய்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கு விரோதமானது, மக்கள் பிரதிநிதிகளை ரப்பர் ஸ்டாம்பாக பயன்படுத்த மத்திய அரசு முயல்கிறது என கூறினார். கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக கீழப்பழுவஞ்சி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அமைச்சர் மெய்யநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல், யோசிச்சு நிதானமா வாக்களிக்க வேண்டும், எப்போதும் போல யோசிக்காமல் வாக்களித்து வாக்கை வீணடிக்காதீர்கள் என பேசினார். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா எர்ரப்பட்டி, எட்டிக்குழி கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து ஓட்டு கேட்டார். சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு போன்ற ஒரு அருமையான நாள். கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் மணியக்காரன் பாளையம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டன. தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும்
அனைவரும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என சரத்குமார் கூறினார். திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானாவில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு திராவிடர் கழகம் சார்பில் தலைவர் கி. வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இண்டி கூட்டணி ஆட்சி வந்தால் அம்பேத்கரின் அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படும் என கூறினார். தென்காசி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதிக்கான வாக்குறுதியை வெளியிட்டார். தமிழகத்தில் மதுக்கடைகள் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் கள்ளுக்கடைகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தேர்தல் பணிக்காக கூடுதலாக 10 கம்பெனி துணை ராணுவ படைகள் வேண்டும் என தமிழக டிஜிபி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து இந்திய தேர்தல் கமிஷன் முடிவு செய்யும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். தபால் ஓட்டுகள் தொடர்பான பணிகள் ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள் நிறைவு பெறும் என்றும் தெரிவித்தார். நீலகிரி திமுக வேட்பாளர் ஆர். ராசாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய அமைச்சர் உதயநிதி ஹெலிகாப்டரில் ஊட்டி சென்றார். அவர் சென்ற ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். நாகையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தனர். தாரை தப்பட்டையுடன் சென்ற அவர்களை நாம் தமிழர் கட்சியினர் தடுத்து நிறுத்தி விரட்டி அடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் சமாதானப்படுத்தி திமுகவினரை அங்கிருந்து கலைந்து போகச் செய்தனர். மும்பையில் நடிகர் சல்மான்கான் வீட்டின் முன்பு அதிகாலை துப்பாக்கிச் சூடு நடந்தது. பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத 2 பேர் 4 முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தால் யாருக்கும் காயமில்லை. விசாரணை நடக்கிறது. கரூரில் தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் மீட்புப் பணியின் போது மரணமடைந்த தீயணைப்பு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. தில்லி பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இஸ்ரேலில் நேற்று இரவு ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தின. 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இஸ்ரேலை குறிவைத்து பறந்தன. அமெரிக்கா வழங்கிய பாதுகாப்பு கருவிகளை கொண்டு இஸ்ரேல் தாக்குதலை சமாளித்தது. பிரிட்டனின் கடற்படை போர்க்கப்பல்கள், அமெரிக்க போர்க்கப்பல்கள், ஜோர்டான், சவுதி என 9 நாடுகளின் உதவியுடன் ஈரான் 99 விழுக்காடு தாக்குதலை தடுத்து நிறுத்தியது. இந்த மோதல் நீடித்தால் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிரங் அண்டில், வயது 24. கனடாவின் வென்கவேர் நகரில் தங்கி MBA படித்து வந்தார். தனது சொகுசு காரில் வென்கவேர் நகரின் கிழக்கு 55வது அவென்யூ பகுதியில் சென்றபோது மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் சிரங் அண்டில் ஸ்பாட்டிலேயே பலியானார். சுட்டுக் கொன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். காசி விஸ்வநாதர் மற்றும் உலகம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தேனி மாவட்டம் மாவூற்று வேலப்பர் மலைக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். திருவொற்றியூரில் 25 அடி உயரமுள்ள வெள்ளை லிங்கத்திலான கருப்பசாமி முத்தப்பர் சுவாமிக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவை மருதமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். திருவாரூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் சித்திரை திருவிழா நடந்து வருகிறது. இன்று காலை பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக வந்தனர். அங்காளம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் உள்ள தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான அருணஜடேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா இன்று கோலாகலமாக துவங்கியது. பட்டாச்சாரியார்கள் மேளதாளம் முழங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற 22ஆம் தேதி நடக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 4,34,240 ரூபாய் ரொக்கம், 2 கிலோ 300 கிராம் தங்கம், 46 கிலோ வெள்ளி பொருட்கள் இருந்தன. 781 வெளிநாட்டு கரன்சிகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடந்தன. பெருவுடையாருக்கு 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவையில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் புனித நீராடி புத்தாடை அணிந்து நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். திடீரென பெய்த கொட்டும் மழையிலும் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருக்கழுக்குன்றத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வேதகிரீஸ்வரர் மலையில் அமைந்துள்ள கோயிலில் இன்று கொடியேற்றம் கோலாகலமாக நடந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு புனித மகிமை மாதா திருத்தலத்தின் 509ஆம் ஆண்டு பெருவிழாவின் முதல் நாள் தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டையொட்டி கோயில் முகப்பு பகுதி மலர்களால் கோலம் போடப்பட்டிருந்தது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்கோடியில் சித்திரை முதல் தேதி குரோதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 108 பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். குன்றக்கோடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் மடத்திலிருந்து பால்குடம் எடுத்து வந்து சண்முகநாதனுக்கு பாலபிஷேகம் நடந்தது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தீர்த்தவாரி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகம் இருந்தது. ஆனால் மீன் பிரியர்களின் கூட்டம் குறைந்திருந்ததால் விற்பனை மந்தமாக காணப்பட்டது. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கிராமத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை வெறிநாய் விரட்டி கடித்தது. 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் அருப்புக்கோட்டையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் நிர்வாகிகள் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் அரசியல் தலைவர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தீண்டாமை உறுதிமொழி ஏற்றனர். இறைவனின் அருள் இருந்தால் நடிகர் ரஜினிகாந்த் படத்திற்கு மீண்டும் இசையமைப்பேன் என இசையமைப்பாளர் தேவா கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிரச்சாரத்திற்கு செல்லும் வழியில் அமமுக வேட்பாளர் தினகரனின் வாகனத்தை வழிமறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். பணமோ பரிசு பொருட்களோ இல்லாததால் சில நிமிடங்களில் வாகனத்தை அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி வாரச்சந்தைக்கு வரும் புலி வரத்து அதிகரித்துள்ளது. 30 டன் புலி வரத்தால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து தீண்டாமை தடுப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருச்சி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் வண்ணாரப்பேட்டை, குமரன் நகர், பட்டாபிராமன் தெரு பகுதிகளில் குதிரை வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் தேனி திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் தியாகராஜன் பிரச்சாரம் செய்தார். இந்த தேர்தலில் நல்லவர்கள் வல்லவர்கள் என்பதை தாண்டி தவறானவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை கருதி வாக்களிக்க வேண்டும் என தியாகராஜன் பேசினார். திருச்சியில் மலையாள மக்களின் விஷு பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் ஏழை எளியோருக்கு விஷு காணிக்கை நீட்டம் வழங்கி வழிபாடு செய்தனர். சென்னை எழும்பூரிலிருந்து கடந்த 6ஆம் தேதி புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பணத்தை கொண்டு சென்ற 3 பேரும் கைது செய்யப்பட்டனர்.
இந்த விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்த்தனனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் துவங்கியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட 28 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000 விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் விசைப்படகுகள் கடற்கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டன. கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று மாவட்ட கலெக்டர் மகாபாரதி அறிவித்துள்ளார். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். பூதநாராயண சுவாமி, வேலப்பர் கோயில் மற்றும் கன்னிமார் கோயில்களில் விசேஷ பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 2 நாட்களாக பெய்த கோடை மழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் டூரிஸ்டுகள் குளித்து மகிழ்ந்தனர். திருச்சி காவிரி ஆற்றுப்பால சாலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பிரம்மாண்ட ஓவியத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதீப் குமார் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மயிலாப்பூர் கிராமத்தில் உள்ள கோணாங்கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நாட்டு வகை மீன்களான ஜிலேபி, கெண்டை, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தன. கடலூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து மாப்படையூர் கிராமத்தில் அமைச்சர் கணேசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது சாமி ஆடிய பெண் ஒருவர் கணேசனின் வாகனத்தை நிறுத்தி பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மான்பூண்டி நல்லாண்டவர் கோயிலில் சித்திரை முதல் நாளில் பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும், அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும் என அர்ச்சகர் கண்ணன் வாசித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடந்தது. திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா கொடைக்கானலில் வாக்கு சேகரித்தார். அவர் சாலையின் ஓரத்தில் வாகனத்தில் நின்று பேசினாலும் அவரது ஆதரவாளர்கள் நடு சாலையில் நின்று இருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் குளவாய்ப்பட்டியில் சித்திரை முதல் நாளான இன்று 34வது ஆண்டாக நல்லேர் பூட்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து 5க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஜோடி காளை மாடுகளை கொண்டு நல்லேறு பூட்டி விளை நிலத்தை உழுதனர். நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் கோடை சீசனை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஊட்டியில் குவிந்தனர். அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கண்டு களித்தனர். இன்று தொட்டபெட்டா மலை சிகரத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்தது. திருச்சி EB ரோட்டில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு அமைச்சர் மகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தீண்டாமை ஒழிப்பு, சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும் உறுதிமொழியை அமைச்சர் முன்னிலையில் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். சென்னை மதுரவாயில் அடுத்த நூம்பல் பகுதியில் உள்ள தனியார் குரியர் நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. தூத்துக்குடி மாவட்டம் பிதப்புரம் கிராமத்தில் பொன் ஏர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காளை மாடுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் உழவு பணிகள் செய்து நவதானியங்களை விதைப்பு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்புள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு பாஜகவினர் மாலை அணிவிக்க வந்தனர். அங்கிருந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் மாலை அணிவிக்க கூடாது என கோஷம் எழுப்பினர். இருதரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழ்நிலை உண்டானது. மாறி மாறி எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். பாஜக கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நாராயணப்பா என்பவர் தனது விவசாய தோட்டத்துக்கு சென்றார். அந்த வழியாக வந்த ஒற்றை காட்டு யானை அவரை விரட்டி தாக்கியது. இதில் நாராயணப்பா ஸ்பாட்டிலேயே பலியானார். இதுபற்றி அறிந்த அவரது உறவினர்கள் யானையை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என கூறி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த 47 வயதான சீனிவாசன் என்பவர் வெள்ளியங்கிரி மலையில் ஏறினார்.
குரங்காட்டிப்பள்ளம் அருகே சென்றபோது திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்தார். வெள்ளியங்கிரி மலை ஏறும் பக்தர்கள் தொடர்ந்து இறந்து வருவது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது டெஸ்ட், மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 போன்ற படங்களில் நடித்து வரும் நயன்தாரா அடுத்து மலையாளத்தில் நிவின் பாலிக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்கப் போகிறார். ஜார்ஜ் பிலிப்ஸ் ராய், சஞ்சய் குமார் ஆகியோர் இயக்கும் டியர் ஸ்டூடெண்ட் படத்தில் இருவரும் ஜோடியாக நடிக்கின்றனர். ஏற்கனவே 2019 வெளியான லவ் ஆக்ஷன் டிராமா படத்தில் இணைந்து நடித்திருந்தனர். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒருபுறம் படங்களை இயக்கி வந்தாலும் மறுபுறம் தனது ஜி ஸ்குவாட் நிறுவனத்தின் மூலம் படங்களை தயாரித்து வருகிறார். அந்த வகையில் தன்னுடைய கதையில் ரெமோ பட இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் இயக்கும் படத்தை தயாரிக்க உள்ளார். பென்ஸ் என பெயரிடப்பட்ட இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் நாயகனாக நடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை 1, 2, 3 ஆகிய பாகங்களின் வெற்றியை தொடர்ந்து தற்போது அரண்மனை படத்தின் 4ஆம் பாகத்தை இயக்கி நடித்துள்ளார் சுந்தர்சி. இதில் தமன்னா, ராஷி கண்ணா என இருவரும் கதாநாயகிகளாக நடிக்கின்றனர். இதன் படப்பிடிப்பு ஏற்கனவே முடிந்த நிலையில் ஏப்ரல் 26 படம் வெளியாகும் என அறிவித்துள்ளனர். அதே நாளில் விஷால் நடித்த ரத்னம் படமும் வெளியாகிறது. சிவகார்த்திகேயன் தற்போது இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் என்கிற படத்தில் நடித்துள்ளார். இந்திய ராணுவ வீரர் முகுந்தன் வாழ்க்கை வரலாற்று படமாக இப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு முடிந்துள்ளது. அடுத்த மாதம் மீதமுள்ள 20% காட்சிகள் படமாக இருப்பதால் ஆகஸ்ட் மாதம் வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடாமுயற்சி படத்தில் நடித்து வரும் நடிகர் அஜித் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க உள்ளார். 2025 பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளனர். இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க பாலிவுட் நடிகர் டியோல் ஒப்பந்தமாகி உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. ராம் இயக்கத்தில் நிவின் பாலி, அஞ்சலி, சூரி ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படம் 7 கடல் 7 மலை. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இப்படம் சமீபத்தில் 53வது ரோட்டர்டாம் உலக திரைப்பட விழாவில் திரையிட தேர்வானது. தொடர்ந்து இப்போது மற்றொரு திரைப்பட விழாவான மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவிலும் திரையிட தேர்வாகி உள்ளதாக படக்குழு பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது. ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண், கியாரா அத்வானி நடிக்கும் படம் கேம் சேஞ்சர். 3 ஆண்டுகளாக படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் பட வெளியீடு குறித்து ராம் சரண் ஒரு தகவலை பகிர்ந்துள்ளார். அதன்படி செப்டம்பர் கடைசி அல்லது அக்டோபரில் படம் வெளியாகும் என்றும் பேன் இண்டியா படமாக தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் வெளியாகும் எனவும் ராம் சரண் தெரிவித்தார்.